நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யுங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோலை சீவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வேக வைக்க வேண்டாம். 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதை ஒரு துணியில் நல்லா காய வைங்க. தொட்டு பார்த்தா மேலே இருக்க தண்ணி நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் காய வச்சு அதை எடுத்துடுங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக நீங்கள் உப்பு, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டதுனால கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் உருளைக்கிழங்குல படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பரட்டி எடுத்துகிட்டு கொதிக்கிற எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துருங்க. அது பொன்னிறமாக வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் நீங்கள் அந்த உருளைக்கிழங்கை மறுபடியும் நீங்கள் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.